Dear friends, MS Word டாக்குமெண்ட்டில் ஒரே சமயத்தில் ரெண்டு டேபிளை இந்த மாதிரி சைட் பை சைடில் க்ரியேட் பண்ணுறது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த இன்சர்ட் டேபை ஓப்பன் பண்ணி இது உள்ளே இருக்கிற அந்த டேபிளை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணணும். இதில் ரெண்டு செல்லை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே இங்கே ரெண்டு கட்டம் இன்சர்ட் ஆயிடுச்சு. லெஃப்ட் சைடு இருக்கிற இந்த கட்டத்துக்குள்ளே மவுஸை கொண்டு வந்துச்சு. ஒரு தடவை கிளிக் பண்ணால் இங்கே கர்சர் தெரியும். இப்போ இது உள்ள டேபிளை இன்சர்ட் பண்ணணும். அதுக்கு நான் இன்சர்ட் டேபை ஓப்பன் பண்ணி டேபிள் உள்ளே போய் நமக்கு தேவையான காலம்ஸையும் ரோஸையும் செலக்ட் பண்ணுறேன். இதில் நான் 4 காலம்ஸையும் 4 ரோஸையும் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணவுடனே இது உள்ள 4 காலம்ஸும் 4 ரோஸும் உள்ள ஒரு டேபிள் இன்சர்ட் ஆகிருக்கு. இப்போ இந்த கட்டத்துக்குள்ளே கிளிக் பண்ணோன்னா இதில் கர்சர் தெரியும். மறுபடியும் இந்த இன்சர்ட் டேபை ஓப்பன் பண்ணி டேபிள் உள்ளே போய் நான் 4 காலம்ஸையும் 4 ரோஸையும் செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணுறேன். 4 காலம்ஸ் 4 ரோஸ் உள்ள ஒரு டேபிள் இந்த கட்டத்துக்குள்ளேயும் இன்சர்ட் ஆகிடுச்சு. இப்போ மவுஸை இந்த இடத்துல, அதாவது லெஃப்ட் சைடில் மேலே கொண்டு வந்துட்டு ஒரு தடவை கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல ஒரு பாக்ஸு மாதிரி ஒன்று தெரியுது. அது மேலே மவுஸை வச்சு கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த ரெண்டு டேபிளும் செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ இது மேலே மவுஸை வச்சு ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த பார்டர்ஸை ஓப்பன் பண்ணி பார்டர்ஸ் அண்ட் ஷேடிங்கை கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்டர்ஸ் அண்ட் ஷேடிங்னு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் பார்டர்ஸ் உள்ள செட்டிங் கீழே நன்னை செலக்ட் பண்ணி ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் சைட் பை சைடு ரெண்டு டேபிள் இன்சர்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த டேபிளோட லைன்ஸோட திக்னஸை கூட்டணும் விரும்புனீங்கன்னா இது மேலே மவுஸை கொண்டு வந்து வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணி இந்த பார்டர்ஸை ஓப்பன் பண்ணி இது உள்ள பார்டர்ஸ் அண்ட் ஷேடிங்கை கிளிக் பண்ணணும். இப்போ இந்த பார்டர்ஸ் உள்ள இந்த ஆலை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வித்தை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணி இதில் நமக்கு தேவையான சைஸை செலக்ட் பண்ணணும். நான் இப்போ 1.5 பிடியை செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பட்டன் கொடுத்தா இந்த லைன்ஸோட வித்து கூடியிருது. அதே மாதிரி இதுலேயும் செய்யலாம். பார்டர்ஸ் அண்ட் ஷேடிங்கை ஓப்பன் பண்ணி இதில் ஆலை செலக்ட் பண்ணிவிட்டு நான் இந்த வித்தை 1.5 பிடிக்கு செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டேபிளோட லைன்ஸோட திக்னஸ் கூடிருச்சு. மேலே இருக்கிற இந்த ரோவோட ஹைட்டை கூட்ட விரும்பினீங்கன்னா இந்த செல்லில் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு தடவை என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். அதே மாதிரி இந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் இதோட ஹைட்டும் கூடிடும். புதிதாகிட்டு நீங்கள் ஏதாவது ரோஸை இன்சர்ட் பண்ண விரும்பினீங்கன்னா ரைட் சைடு கீழே இருக்கிற இந்த கட்டத்துக்குள்ளே கிளிக் பண்ணால் இந்த மாதிரி கர்சர் தெரியும். அந்த இடத்துல கர்சரை வச்சுட்டு டேப் பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணணும். மறுபடியும் கிளிக் பண்ணுறேன். மறுபடியும் டேப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி புதிய ரோஸையும் இன்சர்ட் பண்ணலாம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.